ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் அமீர் சேனல் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு நிஜிலாம் எப்படி இவ்வளோ பொறுமையாகிறான்னு தெரில. அவெல்லாம் டென்ஷன் ஆகிடுவான். நம்மால் தான் அடி வாங்குறது. மூச்சு வாங்குறாரு. முடிஞ்சே போச்சு. சுத்தி வரானே. எதிரி கூடாரத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவன் பார்க்குற நிலைமையிலே அறிகிறோம். கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். பார்க்க விடுவானோ? போய் தோடா. ஈஸியாக தப்பிச்சிடுறானுங்க என்ன அட்டாக் பண்ணாலும். அந்த அமைதி தான். என்னடா அது இவ்வளோ பேர் பார்ப்பான். சாக்குரா நிக்கிறா. அங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, ஃபைட் முடிஞ்சு போச்சு. நம்ம போகாமே முடிஞ்சிச்சான்னு இப்போ டென்ஷன் ஆக போறாங்க. டக்குன்னு சொல்லண்டா, பதட்டம் ஆயிடும். அவ கல்லு மாதிரிதான் சொல்லு. சாக்குராக்கு ஒண்ணும் ஆகல, அவளும் லேடி சியோவும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. பாட்டி உனக்கு ஒரு பேத்தி கிடைச்சா. ஆகாஷ்கீழ ஒருத்தர காலி பண்ணியாச்சுன்னு சொல்லு. சாக்குராவா கொக்கா பாத்தீங்கல்ல? இங்க நம்ம தான் தில்லான்னு. சாக்குரா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. நீ என்ன சொல்ற? டேட்டாரா இருக்கா? அந்த குகைக்குள்ள அகாட்ஸ்கியை சேர்ந்த 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சாக்குரா தோக்கடிச்சிட்டா. ஆனா இந்த ஜுட்சு இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்கு அர்த்தம் பாதி ஃபைட் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த ஜுட்சுவை உருவாக்கின இன்னொருத்தன் உயிரோடு தான் இருக்கான். இல்ல ஒருவேளை இந்த ஜுட்சுவை உருவாக்குனவங்க உயிரோட இல்லைனாலும் இதை தவிர்க்க முடியாது. அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஜுட்சுவை உருவாக்குனது மேபி அந்த செடிக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னா இந்த க்ளோன்ஸை நாம எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும். டேட்டாரா கூட இருக்கலாம், ஆனா ஆல்ட் அது இதுன்னு பேசினீங்க இருக்கலாம். ஏன்னா அவனை எதாவது பண்ணாதான் இங்க இது முடியும், இல்லைன்னா முடியாதுல்ல. சாக்குராவும் பாட்டி எந்த பக்கம் போவாங்க? அச்சோ, பாட்டி நம்ம முடியலையே. பாட்டிச்சியோ திரும்ப இப்போ நீ அவங்கள ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
நான் ஹீல் பண்றேன். மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியது. தற்சமயத்துக்கு இது உதவியா இருக்கும். ஆனா இவங்களை எப்படி காப்பாத்துறது? அந்த விஷம் உள்ள இருக்கு போல இன்னும். அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சனுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். அதிகமாக இப்போ சாண்ட்விச் இருந்து வராங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உருவாக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான மூலிகைகளை உருவாக்கத்தே 3 தானேப்பா, 3மே காலி பண்ணிட்டாங்க. இல்ல, இவ செய்யறப்ப கூட ஒருத்தர் பார்த்தாருல. மாதிரி எப்படியாவது செஞ்சுட்டேனா இவங்களை காப்பாத்த ஒரு வாய்ப்பு இருக்கும். சீக்கிரம் வாங்க, நம்ம 2 பேரும் உடனே சாண்ட்விச்சுக்கு போறோம். அந்த மாத்து மருந்தை என்னால செய்ய முடியும். இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க பாட்டிச்சியும்? உங்க உடல்ல இருக்க அந்த பாய்சனோட பாதிப்பை நம்ம குறைச்சே தீரணும். நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பேரனே போயிட்டான், நான் எதுக்குன்னு நினைக்கிறாங்களோ. என் கடமை இன்னும் முடியல. இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்னோட கடமையை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன். காராவை காப்பாத்துறதா? நருட்டோ பார்த்துப்பான், விடுங்க. இது ஒரு புது ஷாரிங்கான். இவங்களால மங்கிக்கு ஷாரிங்கான்னு எடுக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு? ககாஷி சென்சை, இது வேலைக்காகலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு வேலைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, உன்னால அவனை வீழ்த்த முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அது போதும். ஆனா இது எடுத்தா சக்கரை பயங்கரமா ட்ரைன் ஆகுமே. இட்டாச்சியே அது எடுத்தா சர்ன்னு ட்ரை ஆகுது. வேற பார்க்க கஷ்டமா இருக்கு. காய் திணறி நீ தான் பாக்க. இது என்னது? நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்னது? கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது? ஆரம்பத்துல இருந்ததை விட இவங்க பலம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சிருக்கா? நீ கூட டயர்ட் ஆயிட்ட. சரியா சொன்னீங்க. நாம தான் களைச்சு போயிருக்கோம். ஆனா அவங்க கன் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நம்ம எதிரிகளோட பலம் ஜாஸ்தியா இருக்குங்கிறத நான் நம்ப மாட்டேன். ஒரிஜினலே நம்ம தானே, அதனால ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான் சென்சை. நிஜி தான் கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை என்னன்னா நாம பலவீனமாயிட்டோம். என்னது, நம்ம பலவீனமா இருக்கோமா? ஆனா ஏன் இப்படின்னு கொஞ்சம் சொல்லு நிஜி. எனக்கு புரியல. என்ன வெறுப்பேத்துற மாதிரி அவன் ஆடிட்டு வர இருக்கான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். இதுக்கு காரணமே இந்த ஜூட்சு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் 3 எண்ணி முடிக்கிறப்ப எல்லாரும் இந்த டாக்ஸ் எடுக்கணும், சரியா? 1 யார் அந்த பேப்பர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படி ஆகும் போல. அந்த சீலை உடைச்சதால நம்மளுடைய க்ளோன்ஸை நாமளே உருவாக்கணும். அவங்க உருவத்துல மட்டும் நம்மள மாதிரி இல்ல. நம்மளோட சக்திகள் எல்லாமே இந்த க்ளோன்ஸ் கிட்டயுமே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த சீல் தான். அதான் இவங்களை வீழ்த்துறது கஷ்டமா இருக்கு. நம்ம ரத்தமும் சதையும் இருக்க மனித உடல்கள். ஆனா அவங்க அப்படி இல்ல. இந்த ஃபைட் தொடர தொடர நம்மளுடைய பலம் குறைச்சுக்கிட்டே இருக்கும்.
நம்ம மனுஷங்களே தாக்குதலுக்கு இல்ல. சக்தியுமே குறையும். நம்ம ஜூட்சுவை சரியா பயன்படுத்த முடியாது. நம்ம குறையறதுனால அவங்க நாம பவரா தெரியுது. பலவீனமாக்குறதாலதான் அவங்க பலசாலியா தெரிகிறாங்க. கரெக்ட். நாம ரொம்ப டயர்டா இருக்கோம், ஆனா அவங்க அப்படி கிடையாது. அப்படின்னா இந்த ஃபைட் இன்னும் எவ்வளவு நேரம் தொடருதோ நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். சரியா சொல்லிட்டேன் டேன். இப்ப என்னதான் பண்றது? அங்க இருக்க இயற்கையை வச்சு உருவான க்ளோன் அது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஃபைட்டை இப்படியே தொடர விட கூடாது. அவங்கள உடனே வீழ்த்தி ஆகணும். அதுதான் எப்படி? ஓ, அந்த அந்த கல்லை வச்சு அந்த புல்லை வச்சு அப்படியா? அப்படியா? எதுல வந்தாங்களோ அதுல இருந்தே நினைக்கிறேன். அடி வாங்குறது நம்ம ஆளுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுலயே அடி வாங்குறதுலாம் நம்ம ஆளுங்க. உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? ஏய், தண்ணிக்குள்ள மயங்க கிடக்குறான். வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தானா? எப்படி இது? இந்த மாதிரி அண்ணா வருவீங்களா? சாக்குரா. ஆ? ஓஹோ. லீ, என்னாச்சு? அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல வர லீ? ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் லீ. ஒரு விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்னப்பா? இவங்களை எப்படி வீழ்த்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சுலபம். எப்படி? அப்படியா என்ன? நம்மளே ஏதாவது பண்ணிக்கணுமா? உண்மையாவா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லுமேன் சீக்கிரம். இந்த ஃபைட் ரொம்ப காண்டாகுது. வாய்க்கு வந்ததை உளறியா இல்ல நிஜமா தான் சொல்றியா லீ? உளறனா? இவங்க கதையை முடிக்க ஒரு வழி இருக்கு. வாட்ரா பாவா? முன்ன இருந்ததை விட, அதாவது இந்த க்ளோன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி மாறணும். ஒன்னா இருக்கணுமா? நம்ம ரிமூவ் பண்ணப்போ நமக்குள்ள என்ன பலம் இருந்ததோ இந்த க்ளோன்ஸுக்கும் அதே பலம் தான் இருக்கு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அந்த சீலை ரிமூவ் பண்ணப்ப இருந்ததை விட நாம இன்னும் பலசாலிகளா ஆகணும். ஓ, அப்படி செஞ்சா மட்டும்தான் இவங்களை வீழ்த்த முடியும். பிரமாதமான யோசனை லீ. நீ கலக்கிட்ட. என் சிஷ்யங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு. எப்படி அந்த எனர்ஜி இப்போ திரும்ப வரும்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ராக்லி. ஆனா கலைப்பா இருக்கிற நம்ம பலத்தை எப்படி? எப்படி சொல்லுங்க. டென், நீ மறந்துட்டியா என்ன? நம்ம ட்ரைனிங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ஒவ்வொரு நாளும் பலசாலிகளா ஆகிட்டே இருக்கணும். யோசிச்சு பாரு. பலசாலிகளாகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கஷ்டம் வரப்பெல்லாம் அந்த எண்ணம் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. சோர்ந்து போகாம பண்ணும்போது
முடிச்சிட்டாங்க. இருக்கீங்க? அதுக்குள்ள இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க. நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு உங்ககிட்ட எந்த முன்னேற்றமும் தெரியல. அப்படி சொல்லாதீங்க சென்சை. எங்க முயற்சியை நாங்க கைவிட மாட்டோம். நேத்தை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறி காட்டுவோம். சரியா சொன்ன. நம்ம 3 பேரும் பலசாலிகள் ஆகணும். நேத்தை விட இன்னைக்கு நம்மளோட பலம் அதிகரிக்கணும். நம்மளுடைய பலம் அதிகரிக்கணும். நேத்தை விட Self இன்னைக்கு motive. நம்ம பலம் அதிகரிக்கணும். நேத்தை விட இன்னைக்கு நம்ம பலம் அதிகரிக்கணும். அந்த ஒரு ட்ரைனிங்கால தான் கேட்டேன். நாம இன்னைக்கு ஜோனினா நிக்கிறோம். ட்ரைனிங்கால தான் நெஜி ஜோனினா இருக்கா. தன்னம்பிக்கை வேணும்ன்றான். ஒவ்வொரு நாளும் நம்ம பலம் அதிகமாகணுங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஆனா என்னைக்காவது நம்ம சாதிச்சது போதும் தோணு இருக்கா? இப்ப நம்ம முயற்சியை கைவிட போறோமா? இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்காது. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு படியாவது முன்னேறி காட்டணும். யா, நம்மளால முடியும். நமக்குள்ள இருக்கிற பலத்தை நாம தான் அதிகரிக்கணும். குருக்கே பாடம் போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டரா இருக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் ஜோடி நான் இருக்கேன். ஆனா வாழ்க்கையில நான் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ரிட்டையர்மெண்ட்ங்கிற வார்த்தையை அகராதியிலேயே இல்ல. அதான் தெரியுது. கட்ட முடியுமா என்ன? நானும் என்னோட முயற்சியை கைவிடுறதா இல்ல. எல்லாரும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உற்சாகமாயிட்டாங்க. இந்த வாங்கிக்க. இதுதான் யூத்தோட முழு பவர். அப்பா முடிஞ்சாடா. அப்பாடி. Weapon control. Dash control. அப்பாடி இவங்க நல்லா முன்னேறுகிறான். எல்லாம் ஒரு அடிக்கே ஒன்ட்டானுங்க. அக்கா பாருங்களா இவ்வளோதானடா. நான் இப்படி யோசிக்கிறது கஷ்டம் இல்லை இந்த மாதிரி. சூப்பரா. கதையை முடிச்சாச்சு. இந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து டைடாரா அது எப்படி காண்டாச்சு அதே மாதிரி தான் இந்த காய் அவங்க டீம் வந்து காண்டாவே இருந்துச்சு. எப்படா முடியும், என்னதாண்டா இதுக்கு முடிவு, தொடர்ந்து போயிட்டே இருக்கேன்னு நினச்சேன். பட் லீயோட அந்த ஒரு வார்த்தை, நம்ம வந்து தோல்வியை ஒத்துக்கவே கூடாது, திரும்ப வரணும்னு சொல்லி அந்த என்கரேஜ் பண்ணது, தன்னைத்தானே மோட்டிவ் பண்ணிக்கிட்டது, அந்த தன்னம்பிக்கை எழுப்பி விட்டான். திரும்ப நம்ம விட்டு கொடுத்தோன்னா முடிஞ்சிச்சு, நம்ம திரும்ப அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தது. ஸோ அது வந்து இப்போ இவங்க டயர்டாக இருக்காங்கன்றப்போ அதுவுமே குறைச்சி மதிப்பிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ பவர் யூஸ் பண்ணலாம், எல்லாம் சோர்ந்துட்டாங்கன்னு இருந்திருக்கும். பட் திரும்ப இவங்க உற்சாகம் ஆகிட்டோடனே இவங்க பவருக்கு அது இப்போ ஈடு கொடுக்க முடியல. ஸோ அந்த செகண்டுக்கு முடிச்சிட்டாங்க. ஒரு அடி தான், ஒன்றுமே இல்லை, எவ்வளோ நேரம் போராடினது ஒரு அடிக்கு வந்துட்டானுங்க. ஆட்டம் இதான் காயோட டீம்கிட்டே நீங்கள் என்ன வச்சுக்கிட்டாலும் அவங்கெல்லாம் நீ வந்து 3 நாள் இல்லைன்னா 4 நாள் ஃபைட் போட்டால் நின்று அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்கெல்லாம். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப சிஷ்யர்களே குருவுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போவுமே நான் ஏன் வந்து சாண்ட்விலேஜ் எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னு எனக்கு புரியலங்க. ஒரு ஃபைட்லேயும் நான் இப்போ வந்துடுவாங்க, அப்போ வந்துடுவாங்க, இந்த இடத்துல கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. நான் நருட்டோமாக யோசிச்சுட்டே இருக்கேன், அவன் எப்படி ஒரு ஃபைட் வரும்போது திடீர்னு வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பான், அந்த மாதிரி இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாசிக்கில் அப்படி தான் நடந்துச்சு. இவங்க எல்லா ஒரு பிரச்சனை இருக்கும்போது காரா, டெமாரி, ஆங்க்ரோ இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்கே சாக்குறதும் முடிஞ்சிச்சு, இவங்களதும் முடிஞ்சிச்சு. இனிமேல் நீங்கள் வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காராவை ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டீம் வந்து ஃபீல் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போதான் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வரணும், எனக்கு அது ஒன்று தான் காண்டாகுது. இவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமா வரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இல்லைன்னா தான். சாக்கரை வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போகும்போது வழியில் பார்த்துட்டு அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, பாட்டியை தான் காப்பாற்றணுன்ட்டு திரும்ப அங்கேயே கிளம்புனாலும் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு பாட்டி வந்து இப்போ காராவை காப்பாத்துறதுல முனைப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கடமை வேலை முடியல முடியல. அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு தாட்டுமே தோணுது. சாக்ரா வந்து அங்கே மருந்து தயாரிக்கிறப்ப கூட அவருமே ஒருத்தர் வாட்ச் பண்ணாரு. ஸோ அவர் இன்னொரு மருந்து என்ன பேக்கப் அவர் எதனா தயாரிச்சிருக்கலாம். அது இவங்க போகிறப்ப கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஃபைட் நடக்க போகுது, இவங்கள்ட்ட மோத போகிறாங்கன்றப்போ எதுக்கும் முன்னேற்பாடாக வச்சுக்கோன்னு அவங்க கூட எதனா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு மருந்து. ஸோ அது பாட்டிக்கு உபயோகப்படும் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அதுவாவது அவங்க எடுத்துட்டு வராங்களா, அதுக்காவது அது பிரயோஜனப்படுதான்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையாவது காப்பாற்றிங்க. நீங்கள் வருவீங்கன்னு நம்புகிறேன். அது நடக்கல. அட்லீஸ்ட் அந்த மருந்து எடுத்து வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் நடக்குதான்னு. ஒருவேளை அவரே தயாரிச்சிருப்பான்னு நினைக்கிறியா கூட இருந்தவரே? ஆமாம், சாக்ரா பண்ணுறப்போ பார்த்துருப்பார்ல. அப்படி ஒரு தாட் இருக்கு. ஆனாலும் ஒரு தெரியல மெடிக்கல் நிஞ்சா தயாரிக்கிற அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் சொதப்பினாலும் உயிர் போயிடணும் போது அந்த ரிஸ்க் அதை எடுப்பாங்களான்றது தெரியல. பார்ப்போம். அது ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கல. நான் நினைக்கிறேன் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, கதை அப்படி போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எடுக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.